இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு செல்லம் தங்கம்னு கூத்தடிச்சியா? அப்ப அவதான் எங்க அம்மாவோட 15 பவுன் காசு மாலையை ஆட்டையை போட்டுட்டு போனாளா? அட பாவி, அப்ப அந்த 50,000 போச்சா? லைலா வாய மூடு. இனிமே என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு அருகதை இல்ல. அத்தை. யாருக்கு யாரோட அத்தை? ஏண்டா பிச்சைக்கார பையல, நீ பிச்சைக்கார பையன்னு தெரிஞ்சிருந்தா என் மகளை கட்டின பாவத்துக்காக உன்னை கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு 3 வேளையும் பொங்கி போட்டான்லடா. அதுக்காக நீ காட்டின விசுவாசமாடாது. அத்தை நான் வேணும்னு எதுவும் பண்ணலத்த. இன்னொரு முறை என்ன அத்தை சொத்தை என்ன, அப்புறம் மரியாதை கெட்டு போக நாயே. நாயே, உன்னெல்லாம் ஒரு மனுஷனை நம்பி வீட்டுக்குள்ள சேர்த்தன்ல நாயே. ஏன் புத்திய செருப்பாலே அடிக்கணும்டா. ஒழுங்கு மரியாதையா ஏன் மட்டும் 15 பவுன் காசு மாலையும் தேங்காய் கொள்ளையில வந்த 50,000 ரூபாய் காசையும் கொண்டுகிட்டு வீட்டுக்கு வரல, அப்புறம் இருக்குடி உனக்கு. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பே, எங்க கொண்டு போய் உன்னை நிப்பாட்டுவோம்னு தெரியாது. என் மகளை கட்டின பாவத்துக்காக உன்னை உசுரோட விடுறேன். ஒழுங்கா போய் அவளை தேடி கண்டுபிடிச்சு ஏன் மட்டும் பொருளை கொண்டுட்டு வந்து சேர்க்கிற வழிய பாரு. அம்மா, நம்மளை இந்த நிலைமையில நிக்க வச்சு அசிங்கப்படுத்தின இந்த ஆளு சும்மா விடக்கூடாதுமா. தேடுறேன்னு வெளியில விரட்டி விட்டோம்னா இவனும் சேர்ந்து அவளோட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிப்பான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம எதுக்கு மறக்கணும்? இப்பவே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து முட்டிக்கு முட்டி தட்டி தூக்கிட்டு போக சொல்லணுமா? லைலா சரியா சொன்னடி நான் பெத்த மகளே. உடனே போலீஸுக்கு போன் அடிச்சு இப்பவே வீட்டுக்கு வர சொல்லு. இந்த ஆளை இப்படியே விட்டோம்னா சரிப்பட்டு வர மாட்டேன். இன்னும் நம்மளை என்னென்னத்துல கொண்டு போய் நிப்பாட்ட போறோம்னா தெரியல. உடனே அடிடி போலீஸுக்கு போனேன். நெடுவலி, சூப்பர் ஐடியால. உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுவோம். போனை குர்றி. ஏ லூசு கூதற, அதுக்குதான் கூதரத்தனமா சொல்லுதுன்னா நீனு கேட்டுக்கிட்டு இருக்க. போலீஸுக்கு போன் அடிச்சா மட்டும் வந்து என்ன பண்ண போறாங்க? நகையை திருடிட்டு போனது அவ, காசை புடுங்கிட்டு போனதும் அவ. இங்க இருக்கிற டம்மி பீஸ் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? அவ எப்பேற்பட்ட கல்யாண ராணி திருடிங்கிறதே நம்ம சொல்லித்தான் இந்த ஆளுக்கு தெரியும். அந்த ஆளே ஏமாந்து போய் நிக்கையில அவன்கிட்ட போய் எங்கிட்ட காசை பறிக்கிறது. அவ இன்னியார எத்தனை கல்யாணம் பண்றதுக்கு எந்தெந்த மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு தெரியுறாளோ? என்னடி நெடுவலி இப்படி சொல்ற? அப்ப 15 பவுன் காசு மாலை, 50,000 ரூபாய் பணம், அதெல்லாம் அவள் ஆத்தா மக்கப்பாடு. நமக்கு என்ன வந்துச்சு? ஏதோ தெரிஞ்ச நியூஸை வந்து சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தோம். அதுவும் உள்ளூருக்காருங்கிறதுனாலையும் அப்படியே ஊர் மக்களோட பாதுகாப்புக்காண்டியும் வந்து சொன்னோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு இங்கே என்ன வேலை? அவளுக என்னமோ பண்ணிட்டு போகிறாளுக. வா வா நம்ம கிளம்புவோம். பார்க்கவே பாவமா இருக்குடி. 15 பவுன்னா இன்னைக்கு ரேட்டு என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா ஆச்சுல்ல. ஏன் பேசாமல் உன் கழுத்தில் கிடக்கிறத கலட்டி கொடுத்துட்டு வாயேன். ஆளை பாரு, ஏதோ மனிதாபிமானத்தில் அவள் எப்பேற்பட்ட திருடின்னு வந்து சொன்ன வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் கணக்குள்ள நம்மளுக்கு வேலை இல்லை. முதல்ல இடத்த காலி பண்ணு. ஆமாடி, நீ சொல்றதும் கரெக்டு தான். சரி வா, இதுக்கு மேல இங்க என்ன வேலை? என்னடி நின்று அவனையே பாத்துக்கிட்டு இருக்க? முதல்ல போலீஸுக்கு போன் அடிங்கிறன்ல. லைலா ப்ளீஸ் லைலா, போலீஸ் எல்லாம் வேணாம் லைலா, நான் உன் புருஷன்டி. அது சரி, இப்பதான் துறைக்கு நான் உன் பொண்டாட்டிங்கிறது ஞாபகத்துக்கு வருதோ? லைலா ஏய், கடுப்பு வந்து ஏறிடாம சொல்லிட்டேன். ஏண்டா இந்த வீட்டுல நான் பிறந்தவன்கிறதையே மறந்து என் அண்ணன் என் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கான்ங்கிறதையே நான் உணராம உனக்காகவும் உன்னோட சுகவாசிக்காகவும் உன்னோட சோம்பேறித்தனத்துக்காகவும் பிறந்தவனை வீட்டுல இருந்து அனுப்பி அவனை கஷ்டப்பட வச்சு என் மைனிக்கு என்னெல்லாம் கொடுமை கொடுக்க கூடாதோ அத்தனை கொடுமையவும் கொடுத்து அந்த வயசு பிள்ளையில ரோட்ல நிப்பாட்டி அழுக வச்சு என்னென்னலாம் பண்ணினேன் தெரியுமா? இது எல்லாம் யாருக்காக? எல்லாம் உனக்காகவும் உன்னோட வசதிக்காகவும் தானே. எங்க அம்மா வீட்டுல வந்து நீ எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா இருக்கணும், நல்ல 3 வேளையும் மூக்க பிடிக்க திண்டுகிட்டு மாப்பிள்ள மாதிரி கெத்தா சுத்தணும்னு உனக்காக நான் என்னென்ன காரியம்லாம் பண்ணிருக்கேன். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. எல்லாத்தையும் பண்ணின என்னைய என்ன நிலைமையில கொண்டுட்டு வந்து நிப்பாட்டின. இதுக்கு மேலேயும் உன்னை நான் விட்டு வச்சேன்னு வையேன், நீ இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவடா. நைட்டு நான் தூங்கும் போது அம்மிக்கல்ல தூக்கி கரையில போட்டு கொன்னுட்டு இவளாவே போய் முட்டி செத்து போயிட்டாலும் சொல்லுவல்ல நீ. அடியே, பண்ணினதெல்லாம் சொல்லி காட்டினா மட்டும் தாலிக்கு என்ன உரைக்கவா போகுது? இதுக்கு மேலேயும் இவன்ட்ட நின்று என்னடி பேச்சு? போலீஸுக்கு போன் அடிச்சு வர சொல்லிட்டு நான் வெளியே விட்டு கதவை சாத்து. ஹலோ சிங்கு, கேக்குதாயா? சொல்லு வனசா. யோ சிங்கு, நீ தானேயா சொன்ன வியாழக்கிழமை காசு அனுப்பிடுறேன், நீ வெள்ளிக்கிழமை போய் சீர் வாங்கி கொடுத்துட்டு. இன்னைக்கு சனிக்கிழமை ஆயிடுச்சு, இன்ன வரை காசு அனுப்பலைன்னா நான் எப்படியா பொங்கச்சீர் கொண்டுட்டு போக முடியும்? வனசா, நானும் பணம் அனுப்பி விட்டுறலான்னு தான் நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கல. என்னம்மா பண்றது? நீ எப்படியாவது பார்த்து அனுசரிச்சுக்கவே. பார்த்து பண்ணுனா எப்படியா பண்ண முடியும்? இம்புட்டு நாளும் களையெடுப்பு இருந்துச்சு, அதை வச்சு என்னத்தையும் நான் பிள்ளைக்கு சமைச்சு கொடுத்து ஓட்டிட்டேன். கையில் சுத்தமாக காசே இல்லையா? நீனும் போனதுலேருந்து 1 ரூபா கூட அனுப்பாமல் இருக்க.
நான் வந்த இடத்துல அப்படி இருக்கு, என்ன பண்ண சொல்ற? நீங்க 2 பேரு தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம்ல. நான் என்ன சாப்பாட்டுக்கு கையில காசு இல்லைன்னா உங்ககிட்ட கேட்குறேன். அன்னன்னைக்கு சாப்பாட்டு செலவுக்கு நாங்கள் கூழையோ கஞ்சியவோ குடிச்சு ஒப்பேத்திக்கிறோம்யா. நான் சீரு கொடுக்கறதுக்கு காசு வேணும் தானே கேட்குறேன். சரி, இப்ப கிடைக்கல, என்ன பண்ண சொல்ற? நான் எப்படியும் பொங்கலுக்கு ஊருக்கு வரும்போது கொண்டுட்டு வர்றேன். நீ யார்கிட்டயாவது பக்கத்துல வாங்கி கொண்டு போய் சீரை கொடுத்துட்டு வா. ஏதோ 1000 500ன்னு அன்னைக்கிளிக்காட்ட கடன் கேட்கலாம். எப்படியும் பொங்கச்சீருக்கு 15,000 இருந்து 20,000 ஆகும். அந்த கவை பாவம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் யார்கிட்டயா போய் கேட்பேன்? ஏயா இப்படி என்னைய பாடா படுத்துற? உன்னைய நம்பி இருந்ததுக்கு அசிங்கப்பட வைக்கிறீல. அனஸ் பேபி, முடிஞ்சா அனுப்பி விட்டுற மாட்டேனா? இம்புட்டுனாலும் உனக்கு பணம் அனுப்பாமலா இருந்தேன். இப்போ என்னால முடியல, என்ன பண்ண சொல்ற? கை மாத்தா யார்கிட்டையும் வாங்க முடியலனாலும் வட்டிக்குனாலும் வாங்கி கொண்டு போய் சீரை செஞ்சுட்டு வா. அதுக்கப்புறம் நான் பொங்கலுக்கு வரும்போது கண்டிப்பா கொண்டுட்டு வர்றேம்மா. சரியா மனுஷா, நீ உடம்ப பாத்துக்க. நான் யார்கிட்டயாவது வட்டிக்கு வாங்கிக்கிறேன். சரி அனஸ் பேபி, அப்ப நான் வைக்கிறேன், முதலாளி கூப்பிடுறாரு. சரியா சிங்கு. அம்மா அம்மா, என்னம்மா இன்னும் கிளம்பாம இருக்க? வாமா சித்தி வீட்டுக்கு போலாம். அம்மா. சொல்லுடி. அம்மா ஏம்மா அழுவுற? ஒண்ணும் இல்ல மக்கா, வா வந்து சாப்பிடு வா. எனக்கு பசிக்கலம்மா. நீ தானே இன்னைக்கு சித்தி வீட்டுக்கு போலான்னு சொன்ன, அப்ப இன்னும் கிளம்பாமலே இருக்க? சித்தி வீட்டுக்கு சீரு கொண்டுட்டு தானடி போக முடியும், சும்மா போய் என்ன செய்ய? அப்பனா சீரு வாங்கிட்டு வாமா போகலாம். சீரு வாங்குறதுக்கு காசு வேணும்லடி. உங்க அப்பா இங்க என்ன பண்றாருன்னே தெரியல. தீபாவளி வரைக்கும் சரியா மாசம் ஆயிட்டா காசு அனுப்பிக்கிட்டு இருந்தாரு. வீட்டுக்கு வரையிலேயும் 5-10 கையில கொடுத்துட்டு போனாரு. தீபாவளிக்கு போனதுல இருந்தே மனுஷன் 1 ரூபா காசு அனுப்பல. அங்க என்ன பண்றாருன்னு ஒன்னும் தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அம்மா அழுவாதம்மா. அம்மா. பூமாரி, மறுபடியும் உங்க அப்பா பழைய மாதிரி மாறி இருப்பாராடி? ஏம்மா அப்படி சொல்ற? இப்பதான் அப்பா நல்ல அப்பாவா ஆயிட்டாருல்லம்மா. உன் தலையில அடிச்சு சத்தியெல்லாம் பண்ணாருல்லம்மா. அப்பா அப்படிலாம் ஆயிருக்க மாட்டாருமா. என் மனசுக்கு ஏதோ தப்பா படுதுடி. அந்த மனுஷனோட பேச்சும் சரியில்லை, நடத்தையும் சரியில்லை. அனுப்புறேன்னு சொன்ன காசும் அனுப்பல. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. மறுபடியும் குடி பாட்டல்னு என்னத்தையும் கையில எடுத்துட்டா. அம்மாவும் நீனும் இனிமே உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அப்படிலாம் சொல்லாதம்மா. அப்பா இப்பெல்லாம் நல்ல அப்பா ஆயிட்டாருமா. இனிமே குடிக்க மாட்டாருமா. நானும் உன்னைய மாதிரி தண்டி இருந்த மனுஷனை கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சிட்டேன். பாப்போம் நம்ம நம்பிக்கையை அவர் காப்பாத்துறாரான்னு பாப்போம். சரி, அம்மா கஞ்சி வச்சுட்டேன், துவையல் அரைச்சி வச்சிருக்கேன். நீ அதை குடிச்சிக்கிட்டு வீட்டில் உட்கார்ந்துட்டு நான் போய் கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் சித்தி வீட்டுக்கு போகலாம். சரிம்மா. ஐ வேதா குட்டி, அத்தை கண்ணே பட்டம் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கடி. லிப்ஸ்டிக் அப்படியே மம்மம் பண்ண பார்க்கலாம். போதும் போதும் போதும். அத்தை உனக்கு முகத்துக்கெல்லாம் அழகா ரெடி பண்ணிட்டேன். கையில வளையல் போட்டு, காலுக்கு கொலுசு போட்டு, கழுத்துக்கு செயின் போட்டீங்கன்னா ஃபுல் மேக்கப் கிளியர் ஆயிடும். அழகா போய் இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலாம். அத்தை, இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் செயின் போடக்கூடாது. பட்டு பாவாடைக்கு தான் போடணும். அப்படியா? யார் சொன்னா? அம்மா தான் சொல்லுவாங்க, மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் செயின் போடக்கூடாதுன்னு. அப்படியா? ஆனாலும் உனக்கு செயின் போட்டா ரொம்ப அழகா இருக்கும். பாசி மாதிரி போட்டுக்கோ. சரிங்க அத்தை. அம்மா, உங்க ஸ்கூல் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நாங்கெல்லாம் வரக்கூடாதா? தெரியலையே, மிஸ் சொல்லலையே. போய் இன்னைக்கு வேதா குட்டி அத்தையை விட்டுட்டு பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்கூல்ல போய் பண்ண போறீங்க, அப்படிதானே? அத்தை, நேத்து எங்க மேம் எங்க கிளாஸ்ல பலூன் எல்லாம் கட்டி ஹாப்பி பொங்கல் அப்படின்னு கலர் சாக்பீஸ்ல எல்லாம் எழுதி இருந்தாங்க. நீங்க வரீங்களா? நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓ, டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்களா? அப்ப இன்னைக்கு உனக்கு ஜாலி தான் போ. ஆமா அத்தை, நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரீங்களா? சரி சரி, அப்ப நானும் மாமாவும் இன்னைக்கு உன்னை ஸ்கூலுக்கு விட வரட்டுமா? ஐ ஜாலி ஜாலி, நீங்களும் வாங்க. வேதா, வேதா, கிளம்பிட்டியான்னு எங்க மாமா கத்திட்டு இருக்காண்டி. இன்ன வரை மேக்கப் முடியலையா உனக்கு? நீ எங்க? நீ லிப்ஸ்டிக், கண்மை, ஐப்ரோ பென்சில்னு ஒண்ணு விடல. ரோஸ் பவுடர் பாருங்க, 2 கணமும் எப்படி அப்பி வச்சிருக்கான்னு. அதானே கேட்டேன். மேக்கப் போடுறதுன்னா முதலா வந்து நிப்பியே. இவ்ளோ மேக்கப் போட்டுட்டு போனா உங்க மேம் திட்ட மாட்டாங்களா? திட்ட மாட்டாங்களே, இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் தானே. சரி சரி வா, அம்மாச்சி பூரி போட்டிருக்காங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பலாம். மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அண்ணி, இன்னைக்கு நானும் அவர் கூட போய் பாப்பாவை விட்டுட்டு வரட்டுமா?
ஏய் பரவாயில்லடி, உனக்கு எதுக்கு சிரமம்? அவன் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரட்டும். இல்ல நீ, அவ கிளாஸ்ல டெக்கரேஷன்லாம் பண்ணிருக்காங்களாம், அதான் சும்மா பார்க்கலான்னு பாப்பா கூப்பிட்டா. நானும் வீட்ல சும்மா தானே இருக்கேன், போயிட்டு வரேன். நீ போயிட்டு வர்றதுன்னா போயிட்டு வா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன் வேலை மிச்சமானா சரிதான்ப்பா. ஐய் ஜாலி ஜாலி, நான் இன்னைக்கு அத்தை கூட போறேனே. ஜாலியா போலாம். அம்மா நைந்தரா, நேத்து வெள்ளிக்கிழமையே உங்க அக்கா வீட்டுல சீர் கொடுக்க வரேன்னாங்க. நேத்தும் வரல. நேத்தே சமைச்சதெல்லாம் வேஸ்டா போச்சுன்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்காவது வரேன்னு சொன்னாங்களா? தெரியல நீ, அக்கா ஃப்ரைடே தான் வரேன்னு சொன்னா. அப்புறம் பாப்பாக்கு ஏதோ கோல்டா இருக்குன்னு வரலன்ட்டா. இன்னைக்கு வராளா இல்லையான்னு நான் கேட்டுட்டு சொல்றேன் நீ. அதுக்கப்புறம் நீங்க சமைங்க. ஏய், அம்மா சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்காக நீ எதுவும் நினைக்காத. நேற்று வரேன்னு சொன்னதுனால எக்ஸ்ட்ரா செஞ்சுருப்பாங்க, அதனால வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, நீ தப்பா எடுத்துக்காத. இல்லை நீ பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. சரிப்பா, அப்போ இன்னைக்கு வீட்லேயும் ஒன்றும் இல்லை. நீ வேணும்னா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஸ்கூல் விட்டு வரும்போதே மீன் நண்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுங்க. நான் வீட்டில் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். சரிங்க நீ. ஓகே நைந்தரா. சரி, 2 பேரும் இப்போ கிளம்பி வாங்க. டைம் ஆயிடுச்சுல ஸ்கூலுக்கு, சாப்பிட்றதுக்கே 1 மணி நேரம் ஆக்குவா. கூட்டிட்டு வரேன். அம்மா, ஏய் பிங்கு வாட்டி, என்ன வாரம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னம்மா, நான் இல்லாம 4 நாளா நல்லா ஜாலியா இருந்திருப்பியே. ஆளை பாரு ஆள, வந்த வரத்துல இதுதான் உனக்கு கேட்க தெரிய மாட்டி. ஆமா, யாரு கூட்டிட்டு வந்தா? அத்தையா மாமாவா? மாமா தான் கூட்டிட்டு வந்தாங்க. வெளியில அப்பா நின்னாங்களா, அதான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? வந்த வரத்துல மச்சனனை பார்த்தாச்சாக்க. சரி சரி, வா வந்து உட்காரு வா. அம்மா, என்ன மக்கா, என்னாச்சு? ஊர்ல நல்லா இருந்துச்சா? அத்தையெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டாங்களா என்ன? அத்தையெல்லாம் நல்லாதாம்மா வச்சிருந்தாங்க. எனக்கு தான் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. கெட்டி, நீ தானே ஊருக்கு போறோம்னு ஆடிக்கிட்டு போனேன். 4 நாளுக்குள்ள இப்படி வந்து சோர்ந்து உட்காந்தா என்ன அர்த்தம்? இன்னும் 4 நாளைக்கு இருந்துட்டு வர வேண்டியதானே? எங்க அன்னைக்கிளி, அதுக்குள்ளதான் அம்மாவை பார்க்கணும்னு ஒரே அழுகையாம்ல. என்ன வானே, வா வா. வாரமா. என்ன உன் மருமக வந்ததோட சொடங்கி போய் கிடக்கல என்னவா? அதான் அவங்க மாமியா நல்லா கவனிச்சு விட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். மாமியா கவனிப்பெல்லாம் வழக்கத்தை விட ரொம்ப பிரமாதம். எனக்கே தோணுதுன்னா பாரு. ஆனா என்னன்னு தெரியல, மருமகளுக்கு தான் 4 நாளைக்கு மேல அவனுக்குள்ள இருக்க முடியல. ஐயா, இவளுக சரிதான், உனக்கு தெரியுமே. எங்கேயும் போகணும் வரணும்னு ஆடத்தையும் செய்வாளுக. ஒரு நாள் ஒரு பொழுது விட்டுட்டு இருக்க மாட்டாளுக. என்னத்த சொல்ல, இன்னும் குமரியான பிறகு இப்படி இருந்தா எங்கிட்டு போறது? தாயை போல புள்ள, நூலை போல சேலைன்னு சும்மாவா சொன்னாங்க? அப்புறம் அம்மா மாதிரி தானே மகள் இருக்கேன். இந்த இல்லைனாலும் உங்க மச்சனனுக்கு சொல்ல தெரியாது வரனே, எப்படி சொல்லிக்கிட்டு வருவேன். ஆமாச்சா, அப்புறம் பொம்பளை பிள்ளைய அப்படித்தானே இருக்குங்க. இருந்தாலும் உங்க தங்கச்சி ரொம்ப மோசம்ல. கல்யாணம் ஆகையில அழுதுகிட்டு வந்துட்டா பரவாயில்ல, கல்யாணம் ஆகி 6 மாசம்ல அழுதுகிட்டு இருந்தா. எங்க அம்மாட்ட போறோம்னு என்னமா ஹாஸ்டல்ல விட்ட புள்ள மாதிரி. ஏன் மச்சான் அந்த கொடுமையை கேக்குறிய? அவளை சமாதானப்படுத்தமுன்னு நான் பட்ட வாடு எனக்கு தானே தெரியும். ஆமா, இந்த மனுஷன் ஒண்ணு கூறுவாரு தெரியாம நான் மட்டுமா அழுதுகிட்டு இருப்பேன்? உலகத்துல உள்ள எல்லா பொம்பளை பிள்ளைகளும் கட்டி கொடுத்த வரையில அப்படித்தான் இருப்பாங்க. ஆமா, வயசுக்கு வந்து கட்டி கொடுக்கற வரைக்கும் அம்மா கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயுமா தெரிஞ்சுபிட்டு திடீர்னு ஒரு குடும்பத்தை காட்டி குடும்பத்து பொறுப்பு புறம் தான் தலையில தூக்கி வச்சா எப்படி இருக்கும்? அப்புறம் அழுகாம பின்ன என்ன செய்யறது? அப்புறம் அதைத்தாண்டி நானும் சொல்றேன். அப்புறம் தாயை போலதானே புள்ள இருக்கேன். சரி மச்சான், இப்போ உங்களுக்கு கால் எப்படி இருக்கு? அன்னைக்கிளி நம்பட்டிக்கான காலில் விழுந்துருச்சுன்னு சொன்னா தேவலையா என்ன? அட கடப்பாறையே காலில் விழுந்தாலும் கழுதையை தூக்கி போட்டுட்டு தூர் வர்ற ஆளு நம்ம. இவன் நம்பட்டி கணா குத்துனது இல்ல, குண்டூசி குத்துனா கூட இப்படித்தான் கத்திக்கிட்டு கிடப்பா. இவளுக்கு என்ன வேலை? அப்படித்தான் தெரியும். அன்னைக்கு பிள்ளை ஒவ்வொன்னையும் பார்த்து பக்குவம் பண்ணி வைக்கிறோம்ல, அப்ப உங்களுக்கு அப்படித்தான் நோகுனாப்புல வரும். எங்களுக்குள்ள தெரியும் படுற அவஸ்தையும் வேதனையும். மச்சான், வாங்கணும் பொழுதோட வேலை செய்யறது முக்கியம் இல்ல, அதே நேரத்துல உடம்பையும் பாத்துக்கணும்ல. 1க்கு 2 பொம்பளை பிள்ளையே இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அன்னைக்கிளியால தாங்க முடியாது மச்சான். அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், நான் பாத்துக்கிறேன், நீங்க வருத்தப்படாதீங்க. அப்பா, அப்பத்தா வீட்டுல எதுவும் ஃபங்க்ஷனாப்பா? நம்மளுக்கு தெரியாம அப்பத்தா வீட்டுல என்னப்பா ஃபங்க்ஷன் நடக்க போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, ஏமா கேக்குற? இல்ல, வரும்போது அப்பத்தா வீட்டுல நிறைய பேர் இருந்தாங்க. கூகுன்னு ஒரே சத்தமா இருந்துச்சு. சத்தமா? ஆமா மச்சான், ஃபங்க்ஷன் மாதிரி தெரியல. சத்தம் கொஞ்சம் பலமா கேட்டதை பார்த்தா எதுவும் பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுச்சு. சரி, வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா போய்க்கிடலாமேன்னு தான் நான் எதுவும் கேட்டுக்கறல. நிக்கிலி, வீட்டு பக்கம் போனியா? எதுவும் பிரச்சனையா? எங்க மாமா, நானும் எங்க போனேன், ஒன்னும் போகலையே. அவங்க ஆத்தா மக எதுவும் சண்டை விட்டுட்டு கிடக்காங்களோ என்னவோ. நிக்கிலி, டீ கடை முருகேசன் வட்டி கேட்டு வந்து எதுவும் சத்தம் போடுறானோ?
மாமா அந்த காசை தான் அன்னைக்கே கொடுக்க சொல்லிட்டீல்ல, இன்ன வரைக்குமா கொடுக்காம இருக்காக? அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, விடுங்க. அவர் எதுக்கு வர போறாரு? தெரியல அன்னைக்கிளி, அங்கே என்ன சூழ்நிலைன்னு தெரியல. நான் என்ன ஒரு 8 போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஒன்னும் இருக்காது மாமா, என்ன இருக்க போகுது? அப்படியே வட்டி காசு கேட்க வந்தாலும் கேட்க வேண்டியதை தானே கேட்கறாங்க. கொடுக்க வேண்டியதை அவங்க பாத்துக்கிறாங்க, நீங்க வாட்டுக்கு இருங்க. நீங்க போய் இப்ப என்ன நாட்டாம பண்ண போறீங்க? எட்டின் போய் என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சுக்கிற வேணாமா? உள்ளூர்ல இருந்துகிட்டு என்னன்னு பேசாம இருக்க சொல்ற? அன்னைக்கிளி அம்மா வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு என்னன்னு போகாம இருக்க சொல்ற. என்ன ஏதுன்னு விவரம் தெரியட்டேன், போய் பார்த்துட்டு வரட்டுமா? இல்லனே, அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. போய் பார்த்தா தானமா அன்னைக்கிளி தெரியும். மச்சான் போய் பார்த்துட்டு வரட்டும், எதுக்கு தடுக்கிற? என்னவோ பண்ணட்டும் போங்க, நான் சொல்றதை யாரு கேக்குறா? ஒண்ணும் இல்லம்மா, போய் என்ன ஏதுன்னு விவரத்தை பார்த்துட்டு வரேன். நான் என்ன செய்ய போறேன்? சரி போங்கப்பா சாமி, நான் சொல்லி யாரு கேட்க போறா? போங்க போங்க. மச்சான் அது கிடக்கு, நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க மச்சான், நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். அவசரப்பட்டு கிளம்பிடாதிய, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அண்ணே, அவளுக்கு பெல்லாதவளே அண்ணே. வட்டிக்கு 20 லட்சம் ரூபாய் காசை வாங்கிக்கிட்டு வட்டியும் கட்டாம அசலும் கட்டாம இவரை பிடிச்சு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க விடுறாளுங்கிறேன். என்ன அன்னைக்கிளி சொல்ற? 20 லட்சமா? அட ஆமாண்ணே, அந்த லைலா குட்டி காணாம போயிட்டோம்னா கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க பத்தியா? அந்த சமயத்துல 20 லட்சம் காசு கேட்டு எவனோ ஒருத்தன் தொல்லை பண்ணான்ல, அது வேற யாரும் இல்ல, அவ புருஷன் தானே. எல்லா விவரமும் எனக்கு தெரியும். என்னமா சொல்ற? அட ஆமாண்ணே, அவ புருஷனே தான் காசுக்காக கடத்தி வச்சு என்னென்னவோ பண்றோம்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா என்ன விவரம்னு முழுசா தெரியல. நீ கண்ணார பார்க்காம எதையும் சொல்லாத அன்னைக்கிளி. அடுத்தவங்க சொல்றதெல்லாம் நம்ப கூடாதுல்ல. ஏன் அப்ப அந்த லைலா புருஷன் நல்லவன்கிறியா? அவன் நல்லவனா இருந்து கெட்டவனா இருந்து நமக்கு என்ன ஆக போகுது? உன் குடும்பம் தனின்னு ஒதுங்கிருச்சு. இனிமே உன் பொழப்ப மட்டும் நீ பாரு. அவனை பத்தி எதுக்கு யோசிக்கிற? எங்கண்ணே, வந்து நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சாலும் இருக்க விட மாட்டேங்கிறாங்க. நாங்க வாட்டுக்கு முன்னாடி பொம்போல உட்கார்ந்து என்னத்தையே இருக்கிறத காட்சி குடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த பொம்பளையோட சேர்ந்ததுல இருந்து அதுக்கு இதுக்குன்னு இவரை போட்டு படாத பாடுபடுத்துது. ஒரு சில சமயத்துல என்கிட்டயே கோவப்படுறாருனே. சரி விடுத்த அன்னைக்கிளி. 1000 இருந்தாலும் தாய் புள்ள இல்லைன்னு ஆக போறது இல்ல. அவர் போனா போயிட்டு வரட்டும். நீ எதுலயும் தலையிடாம ஒதுங்கி இருந்துக்க. அப்படித்தான் இருந்து தொலைகிறேன். இப்ப இந்த வட்டிக்காரன் கூட அன்னைக்கு மாமாட்ட வந்து சத்தம் போட்டுட்டு போயிருக்காரு. எம்பிட்டு அசிங்க இதெல்லாம். நம்மளா காசு வாங்கிட்டு கொடுக்காம தெரியறோம், அவளுக்கு வாங்கிட்டு தெரியறதுக்கு நம்மள்ட்ட வந்து அசிங்கப்படுத்தினா நல்லாவா இருக்கு? சரி ஏதோ மயன்கிற உரிமையில கேட்டிருப்பாங்க, விடு விடு. எல்லாத்தையும் பெரிய விஷயமாக்காதமா. ஆமா, அம்மாட்ட சொன்னாலும் அதுவும் இப்படித்தான் சொல்லுது, உன்கிட்ட சொன்னாலும் நீ இப்படித்தான் சொல்ற. என் கொடுவனைய நான் யார்கிட்ட போய் சொல்றதோ போ. சரி சரி, அப்புறம் சொந்த வந்ததுக்குள்ள என்ன பண்ண சொல்ற? காலம் பூரா மல்லு கட்டிக்கிட்டு நின்றா நல்லாவா இருக்கேன்? அப்புறம் அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்தது மாதிரி ஆயிராதா? ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அம்பிட்டுத்தானே நம்ம ஒதுங்கி போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லு? அப்படி நினைச்சிட்டு நான் ஒதுங்கி ஒதுங்கி போறேன். என்ன பண்ணி தொலைய? வார்த்தை உன்னை பாடவே வார்த்தை தோன்றவில்லையே. வெளியே போடா நாயே, இதுக்கு மேலேயே இந்த வீட்டுக்குள்ள உனக்கு இடம் கிடையாது. இப்போ போலீஸ்காரங்க வந்து உன்னை பொறிச்செடுப்பாங்க, அவங்க கிட்ட பதில் சொல்லிக்கோ. லைலா மச்சா மச்சா இங்க பாத்தியல மச்சா உங்க வீட்டு மாப்பிள்ளையோட நிலைமைய. மச்சா யாரோ பண்ண தப்புக்கு என்னைய வெளியில தள்ளி கதவை சாத்துறா மச்சா அவங்க தங்கச்சி. என்னம்மா லைலா அதெல்லாம்? 1000 தான் புருஷன் முன்னாடி தகராறா இருந்தாலும் இப்படியா வெளியில காட்டுறது? ஏலே சுப்பிரமணி, இந்த ஆளுக்கு சப்போர்ட் கட்டிக்கிட்டுலாம் நீ வராதடா. இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? ஏம்மா என்னம்மா நீங்களும் சேர்ந்துக்கிட்டு பேசுறிய? அப்படி என்ன பண்ணாரு? என்னம்மா சொல்றீங்க? மலை ஏறினாலும் மச்சனம் துணை வேணும்னு இவனாவது வந்து நம்மளை காப்பாத்தி கூட்டிட்டு போவான்னு பார்த்தா இவன் மீசைய முறுக்கிக்கிட்டு நிக்கிற போச பார்த்தா நம்மள என்ன செய்வான்னு தெரியலையே. மச்சான் மச்சான் என் மேல எந்த தப்பும் இல்ல மச்சான். ஏய் மச்சான் மச்சானாவது மண்ணா கட்டியாவது. ஏண்டா இம்புட்டு நாளும் தங்கச்சி புருஷனாச்சே அசிங்கப்படுத்தக்கூடாது, வீட்டு சத்த வெளியில கேட்க கூடாதுன்னு பொறுமையா இருந்தா என் பொறுமைய ரொம்ப சோதிச்சு பாக்குறியா நீ? இப்படியே விட்டா நீ சரிப்பட்டு வர மாட்டடா. போடுனே, இவன் எல்லாம் சும்மா விடக்கூடாதுனே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அம்மிக்கல்ல தூக்கி இவன் தலையில போட்டு கொண்டலாம் போல வருதுனே. ஏலே பரதேசி பயல, பிச்சைக்கார பயலா இருந்த உன்னைய கூட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு நான் வெளியில போன லட்சணத்துக்கு என் தங்கச்சியை என்னெல்லாம் பண்ண முடியுமா எல்லாம் பண்ணிட்டில. இன்னைக்கு என் குடும்பத்தையும் ஒண்ணுமில்லமாக்கி ரோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியாடா. போச்சரா சுப்பிரமணி, 15 ரூபாய் நகை காசு மாலையும் போச்சரா சுப்பிரமணி. உங்க அப்பாரு எனக்கு கடைசியா எடுத்து கொடுத்த காசு மாலை இன்னைக்கு வேலை 10 லட்சத்துக்கு போகுமாடா. எல்லாத்தையும் இந்த கொல்லி முடிவா ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டானடா. அவனை விடாதடா, அவனை விடாத. அடிச்சு கொல்லுடா சுப்பிரமணி, அடிச்சு கொல்ல அவனை. ஆமாண்ணே, இதுக்கு மேலேயும் இவனை சும்மா விடக்கூடாதுனே. அவனை அடிச்சு கொல்லுனே. ஏலே குடும்பத்தையும்
காமாட்சி வாழ்க்கையவே கெடுத்து குட்டிச்சு வளர்த்துறா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா டேய்.